எல்லாருக்கும் வணக்கம். இப்போ எங்க பார்த்தாலும் ஒரே பேச்சா இருக்கு. புதுசா வரப்போற ஐபோன் 17 ப்ரோவை பத்தி தான். அந்த புது டெக்னாலஜி நம்மள கண்டிப்பா உற்சாகப்படுத்துது. ஆனா ஒரு நிமிஷம், அந்த பளபளப்பான புது போன் உங்க பாக்கெட்ட காலி பண்றதோட நிக்காம உங்க நிதி எதிர்காலத்தையே மாத்தக்கூடிய ஒரு முடிவா இருக்கலாம்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க அத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். யோசிச்சு பாருங்களேன், உங்க கையில பளபளன்னு இருக்கிற அந்த புது போன் உண்மையிலேயே ஒரு ஆசெட்டா இல்ல சும்மா உங்க பணத்தை கரைக்கிற இன்னொரு செலவா? இதோட 256 GB மாடலோட தோராயமான விலை மட்டுமே கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய். சும்மா நினைச்சு பாருங்க, இது பல பேரோட பல மாச சம்பளத்துக்கு சமம். இது சாதாரணமா எடுக்கிற முடிவில்ல, ஒரு பெரிய நிதி சம்பந்தப்பட்ட முடிவு. நம்மள நிறைய பேருக்கு இவ்ளோ காஸ்ட்லியான ஒரு கேஜெட்டை வாங்கணும்னா அதுக்கு ஒரே வழி இஎம்ஐ தான். மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை கட்டுறது. இது ரொம்பவே சுலபமான வழியா தெரியுது இல்லையா? ஓகே, இப்போ நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போலாம். ஒரு புது பொருளோட விலை. இது வெறும் அந்த 1.5 லட்சத்தை பத்தி மட்டும் இல்ல, அதையும் தாண்டி அதோட உண்மையான விலை என்னங்கிறத பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். ஆனா ஒரு நிமிஷம், இதே பணத்தை வச்சு நீங்க வேற ஒரு வழியில போயிருந்தா என்ன ஆகியிருக்கும்? இப்ப நாம பார்க்க போறது அந்த ஆல்டர்னேட் பாத் பத்தி தான். முதலீட்டோட சக்தி. போன் வாங்குறதுக்கு பதிலா அதே பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வச்சா என்ன ஆகும்னு பார்க்கலாமா? அதுக்கு நாம யூஸ் பண்ண போற ஒரு சிம்பிளான டூல் தான் எஸ்ஐபி, அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ரொம்ப சிம்பிள். மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை இன்வெஸ்ட் பண்ணிட்டே வர்றது தான் இது. இப்ப பாருங்க, அந்த ஐபோனுக்கு நீங்க 36 மாசத்துக்கு இஎம்ஐ கட்டுறீங்கன்னா அது தோராயமா மாசம் 4200 ரூபாய் வரும். இப்போ இந்த பணத்தை கடனா கட்டாம உங்க ஃபியூச்சருக்காக எஸ்ஐபில போட்டா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. சரி, இப்பதான் நாம விஷயத்தோட மையத்துக்கே வரோம். வெறும் பேச்செல்லாம் போதும், நம்பர்ஸ் என்ன சொல்லுதுன்னு பாத்துருவோம் வாங்க. இந்த 2 முடிவுகளுக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை அப்படியே நேருக்கு நேரா பார்க்கலாம். நம்மளோட இந்த கம்பேரிசன் 3 வருஷம், அதாவது 36 மாசம். மாசம் நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சு 36வது மாசம் கடைசியில என்ன நடக்குதுன்னு பாப்போம். இங்கதான் அசல் மேட்டரே இருக்கு. இந்த நேரடி கம்பேரிசனை பாருங்க. ஒரு பக்கம் நீங்க வாங்கின ஐபோன் 3 வருஷம் கழிச்சு அதோட வேல்யூ என்ன ஆகும்? கண்டிப்பா குறைஞ்சிருக்கும். இன்னொரு பக்கம் நீங்க இன்வெஸ்ட் பண்ண பணம் சராசரியா ஒரு 12% ரிட்டர்ன் கிடைச்சதுன்னு வச்சுக்கிட்டா கூட உங்க பணம் சுமார் 1,76,600 ரூபாயா வளர்ந்திருக்கும். பாருங்க, ஒன்னு தேயுது, இன்னொன்னு வளருது. கிட்டத்தட்ட 29,000 ரூபாய். இது வெறும் நம்பர் கிடையாது, இது நீங்க அந்த போனை வாங்காம இன்வெஸ்ட் பண்ணதால கிடைச்ச லாபம். யோசிச்சு பாருங்க, இந்த எக்ஸ்ட்ரா பணத்தை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம்? சரி, இந்த நம்பர்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான ஃபைனான்ஷியல் ஃபிலாசபியை பத்தி இப்ப பேசலாம். அதாவது உடனடி சந்தோஷமா இல்ல எதிர்கால வளர்ச்சியா? நீங்க செலவு பண்ற ஒவ்வொரு ரூபாயும் முதலீடு செய்ய தவறின ஒரு ரூபாய். சிம்பிள் ஆனா பவர்ஃபுல் இல்லையா? ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது அந்த உடனடி சந்தோஷத்தை விட ரொம்ப பெருசு. அது லாங் டேர்ம்ல உங்களுக்கு பெரிய ரிவார்ட்ஸ் கொடுக்கும். நம்ம லைஃப்ல திடீர்னு வர கஷ்டங்களுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம எந்த விதமான டென்ஷனோ இல்லாம நம்மளோட ஃபினான்ஷியல் கோல்ஸை அடைய அதுதான் சரியான வழி. ஓகே, இந்த ஐடியாவையெல்லாம் எப்படி நிஜத்துல செயல்படுத்துறதுன்னு யோசிக்கிறீங்களா? வாங்க, அதுக்கான சில இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸை இப்ப பார்க்கலாம். ஒரு பேலன்ஸ்ட் இன்வெஸ்டருக்கு 2 வழிகள் இருக்கு. ஒன்னு ஃப்ளெக்ஸி கேப் இல்லனா மல்டி கேப் ஃபண்ட்ஸ். இது மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி எல்லா சைஸ் கம்பெனிலயும் இன்வெஸ்ட் பண்ணும். ரெண்டாவது அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்ட்ஸ். இதுல growthக்காக ஈக்விட்டியும் ஸ்டெபிலிட்டிக்காக டெட்டும் கலந்திருக்கும். சோ இந்த மாதிரி ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதோட முக்கியமான கோல் என்னன்னா, மார்க்கெட் எவ்வளவுதான் மேலேயும் கீழேயும் போனாலும் நம்ம வளர்ச்சி மட்டும் நிக்கக்கூடாது. அதுதான் இதோட சூப்பரான ஸ்ட்ராட்டஜி. சரி, இப்போ நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இது முழுக்க முழுக்க உங்க பணத்தை பத்தியும் உங்க எதிர்காலத்தை பத்தியும் தான். இப்போ டிசிஷன் எடுக்கிறது மறுபடியும் உங்க கையில தான் இருக்கு. பாருங்க, நாங்க இங்க போன் வாங்குறது சரின்னோ தப்புன்னோ ஜட்ஜ் பண்ண வரல. அது எங்க வேலையும் இல்ல. இந்த முடிவு முழுக்க முழுக்க உங்களோடது. உங்க ப்ரையாரிட்டிஸ் என்ன, உங்க இலக்குகள் என்னங்கறத பொறுத்தது தான் எல்லாமே. இன்னைக்கு நீங்க எடுக்கிற முடிவுகள் தான் உங்க நாளைய தீர்மானிக்கும். அப்போ கடைசி கேள்வி இதுதான். நீங்க எதை தேர்ந்தெடுக்க போறீங்க? நீண்ட காலத்துல கிடைக்க போற நிதி வளர்ச்சியா இல்ல இப்போ கிடைக்கிற உடனடி சந்தோஷத்தையா? யோசிங்க. இந்த தேர்வு உங்களோடையது. உங்க நிதி பயணத்துல இந்த ஒரு சின்ன யோசனை ஒரு நல்ல தொடக்கமா இருக்கட்டும். Mutual fund investments are subject to market risks. Read all scheme-related documents carefully.